என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? நீங்க செஞ்ச காரியத்தால ஒரு அரசாங்கம் ஆடிட்டு இருக்கு. தேவையில்லாம தலைவரையை தேடி போய் அது இப்ப எவ்வளவு பெரிய சிக்கலாயிடுச்சு பாத்தீங்களா? நான் என்ன செத்தா போயிட்டேன். உங்களுக்கு தண்ணி வசதி வேணும்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நீங்க தான் இங்க வரதே இல்லையே. ஐயரே, நீ பேசாம இரு. ஏயா, தேர்தல் நேரத்துல ஐயருடைய ஓட்டு வேணும், பாக்கிய நேரத்துல ஐயர் வாய மூடிட்டு இருக்கணுமா? போயா. நாகமா, பொம்பளையா லட்சணமா வீட்டுல அடங்கி கிடக்காம போராட்டம் வெடிக்கிறதுக்கு போராட்டம். நீங்க போராட்டம் நடத்தினா மட்டும் தாய்க்குலமே புலி மாதிரி வா, புயல் மாதிரி வான்னு கூப்பிடுவீங்க. நாங்க ஒடியாரணும். உங்களுக்கு எங்கேயாவது இடிக்குதுன்னா மட்டும் நாங்க பொம்பளைங்களா வீட்டுக்குள்ளாரே அடக்கமா குந்திக்கணுமா? ஏன் இன்னத்துக்கு? ஐயாவோட பேச்சுக்கு மறு பேச்சு பேசாதீங்க. இவ்வளவு பேசுறீங்க. நம்ம ஜாதி ஆளுங்களுக்கு புத்தி கெட்டு போச்சா? ஆமா ஐயா, இம்மா நாளும் புத்தி கெட்டு போய் தான் இருந்துச்சு. போஸ் தம்பி வந்து புத்தியெல்லாம் சரியாக்கிடுச்சு. 20 வருஷமா உங்களுக்காக கூட சென்ன விட புதுசா வந்த அவரை பத்தி தப்பா பேசுற தலையை சீவிடுவேன். என் தலைவரையோ தப்பா பேசுற? கார்ல இருக்கிற அருவாளா இவன் தலைய நான் வெட்டுறேன். வெட்டு வெட்டுறா. இத பாரு தம்பி, நீ ஊடால வர்றது நல்லா இல்ல. மரியாதையா போயிடு. ஏன்? நாங்கெல்லாம் ஒரே குடும்பம், ஒரே ஜாதி. என் ஜாதிக்காரங்க எனக்காக உயிரையும் கொடுப்பாங்க. உங்களுக்காக உயிரையும் கொடுப்பாங்க. நான் இல்லன்னு சொல்லல. அப்படி உயிரை கொடுக்கறவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எங்க ஜாதிக்காரங்க ஏமாத்தி 20 வருஷமா இந்த தொகுதியில எம்எல்ஏவா இருக்கீங்க. என்ன வசதி பண்ணி கொடுத்திருக்கீங்க? எங்க ஜாதிக்காரங்களை மேல கொண்டு வரப்போறேன் மேல போட்டு பேசுறீங்களே. உங்க ஜாதியில எத்தனை ஏழை பொண்ணுங்க இருக்காங்க. வரதட்சணை கொடுக்க முடியாம வறுமையில வாடி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு பொண்ணுக்காவது உங்க செலவுல நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கீங்களா? இல்ல உங்க ஜாதி சங்கம் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கா? உங்க ஜாதியில பண வசதி இல்லாம, படிக்க வசதி இல்லாம எத்தனை ஏழை மாணவர் இருக்காங்க. அவங்கள யாரையாவது உங்க செலவுல படிக்க வச்சிருக்கீங்களா? பட்டம் வாங்கி கொடுத்திருக்கீங்களா? இல்ல. போராட்டம் புத்திய மாத்தி ஜெயிலுக்கு அனுப்பிருக்கீங்க. அவங்க குடும்பத்தை எல்லாம் சீரழிச்சு நடுத்தரவுல நிறுத்தி இருக்கீங்க. என்னோட ஒவ்வொரு நரம்பும் உடம்புல ஓடுற ரத்தமும் ஏன் ஜாதிக்காக பரபரப்பா பத்திரிகையில் அறிக்கை கொடுக்கறீங்களே. உங்க வீட்டு சமயக்காரன் உங்க ஜாதியா? கார் டிரைவர் உங்க ஜாதியா? மேனேஜர் உங்க ஜாதியா? உங்க மகனுக்கு கோடீஸ்வரர் வீட்டுல பொண்ணு எடுத்தீங்களே, அந்த பொண்ணு உங்க ஜாதியா? ஓட்டு வாங்குறதுக்காக ஜாதி வரியை தூண்டி விடுவீங்க. அடுத்தவங்க உயிரை வாங்குறதுக்காக ஜாதி வரியை தூண்டி விடுவீங்க. ஆனா இவங்களை வசதி விடுறதுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. 20 வருஷத்துக்கு முன்னால 200 ரூபாய் சம்பளத்துக்கு இருந்த நீங்க அரசியல்ல கொள்ளையடிச்சு இப்ப 200 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க. ஆனா இவங்க என்ன வச்சிருக்காங்க? இருக்கிறதுல அடமானம் வச்சிருக்காங்க. ஏமாத்துறதுக்கு பிறந்தவங்க அரசியல்வாதிங்க, ஏமாறதுக்குன்னே பிறந்தவங்க ஏழை ஜாதிங்க அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டீங்க இல்ல? இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கான். இவன் பேசிட்டு வேடிக்கை வந்துட்டீங்களா? இது பாருங்கய்யா, நேத்து வரைக்கும் உங்களுக்காக உயிரை கொடுத்தோம். இனிமே தம்பி சொன்னா எவன் உயிரையும் எடுப்போம். அதனால அசிங்கப்பட்டுக்காம போயிடுங்க. எம்எல்ஏ ஐயா, இதுக்கு நீங்க இங்க நிக்கிறத விட பேசாம தூக்கு போட்டு செத்து போலாம்.